வாழ்க வளமுடன். ஒரு மரத்தின் கதை சொல்கிறேன். இப்போ மரம் என்ன பண்ணால் எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும். அதனோட தன்மை என்ன தெரியுமா? அன்பை தானே கொடுக்கும். அது யாரையும் எதிர்பார்க்குது. நீ நான் உனக்கு பழம் கொடுத்தனே, எனக்கு நீ என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்க. அது கிடையாது. மனிதர்களாக பிறந்த நாம் என்ன சொல்கிறோம்? நாம் ஒன்று கொடுத்தா நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. அது அன்பு கிடையாது. கொடுத்தது நீ திருப்பி கொடுக்குற கதை மாதிரி. அதனால் அது கேட்கக்கூடாது. அந்த மரம் என்ன பண்ணிட்டு தினமும் அந்த பையன் விளையாடிருப்பான். அவனுக்கு சொல்லுவான், அவனுக்கு படுத்துக்கு வேணுமா, கீழே படுத்துக்க, நான் நல்லா இது பண்ணுறேன்ட்டு படுவான். இது மாதிரி தினமும் அவங்க போவான், விளையாடுவான். அதுவான் அது காய்கனியாக வச்சு பெருசாக இதில். அப்போ இவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, மகனே நீ பழம்லாம் இது பறித்து சாப்பிடு, உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுப்பா அப்படின்னும். சரின்னா அதெல்லாம் பறித்து கொடுப்பான், சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனோடனே நான் படிக்கணும், நான் வெளிநாடு போய் படிக்கணுன்னா எனக்கு பணம் வேணுமே, நான் என்ன பண்ணுறதுன்னு. இல்லைப்பா, இந்த பழம் நிறைய காய்ச்சிக்குது, நீ வெளிநாடு போய் படிக்கணும்னா இங்கே படிப்பா, அதுக்கேற்ற நான் பழம் தரேன், நீ அதை வச்சு விற்று நீ செலவுக்கு வச்சுக்கோ படிக்கிறதுக்குன்னும். சரின்னு கேட்டு அதை இது பண்ணுவோம். அது மாதிரி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துடுறாங்களா, கொஞ்சம் பெரியவன் ஆகிடுறாங்களா. அப்போ பிஸ்னஸ் சொல்லிட்டு படித்து முடிச்சோடனே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே இதுப்பா. அப்போ அந்த பக்கமாக வரும்போது, ஏன்பா என்னை பார்க்க வரல அப்படின்னும். நீ என்ன கொடுப்பற, நான் அப்போ போய் வெளியில் பிஸ்னஸ் பண்ணோம்னா எனக்கு கப்பலில் போகணும், அப்போ நீ என்ன எனக்கு தர முடியும்? இல்லை, என்னை வெட்டி ஒரு போட்டு மாதிரி செஞ்சுக்கப்பா, எடுத்து செஞ்சுக்கினீன்னா நீ அதில் போப்பா அப்படின்னுவோம். சரி கொடுன்னு சொல்லிட்டு அது கோடால் எடுத்து வெட்டிடுவான். முதல்ல கலையெல்லாம் வெட்டிடலன்னா அப்புறம் மரத்தையும் இது உண்டோன்னா, அப்போ மரம் கொஞ்சோண்டு ஒரு ஜான் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி அவன் செஞ்சுன்னு போயிடுவான். செஞ்சு எடுத்துமே செஞ்சு அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் படகுல போட்டு வெளியூருக்கு எடுத்துமே கொடுக்குறதுக்கு போவான். அதை விற்று படித்து இது பண்ணுறான். படித்து முடிச்சோடனே அவனுக்கு ஒரு வயசு ஆகல, திரும்பி இந்த பக்கம் வரான். அப்போ இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே அங்கே போகிறவங்கலாம் அந்த மரம் கேட்கும். இங்கே வந்தானே, அவன் பேர் சேகர், அந்த குழந்தை இப்போ எங்கேக்கிறா, பெரியவன் ஆகிட்டுருப்பான், எப்படி இருப்பான்னு தெரியல, அன்றைக்கி படகு செய்யணும்னு கேட்டான், நான் என்னையே வெட்டி முடின்னு சொன்னேன், அவன் இன்னும் வரல, உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னுவான். அவன் எங்கே இனி வரப்போகிறான், நீ அவனுக்கு காத்துங்கிற அப்படின்னா. இல்லை, அவன் வரலனா கூட எங்கேக்கிறானாவது எனக்கு அந்த செய்தி சொல்லுங்கள், எனக்கு அப்போ தாங்க சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. என்ன நீ மரம் அந்த பையன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுக்கிற? இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவனை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் அவன் மேலே அன்பு எனக்கு இன்னும் குறையில கொஞ்சம் கூட அப்படின்னும். அப்படியா? இல்லை, அவன் இனி வரமாட்டான், அந்த நாட்டிலே தருப்பான், அங்கேயே கல்யாணம் பண்ணின்னு அங்கே தான் இருக்கிறான் அப்படின்னும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இங்கே வருவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒன்றும். ஏன்னா அந்த உண்மையான பாசம், அன்புக்கு விலை கிடையாது இல்லை. அது மாதிரி அந்த பாசத்தில் அது ஏங்கி நீ அங்கேயே இருக்கும், மரம் வளராமே அப்படியே இருக்கும். அப்புறம் அது நினச்சி, ஐயா அவன் வளர்ந்து வந்தானா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கல்ல, அப்போது யார் இது பண்ணுறது, நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சின்னு ஒன்றுக்கு இது இல்லை. அப்போ அந்த மண்ணிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட ஆற்றலை தெரிஞ்சு அது கொஞ்சம் ஓரளவுக்கு துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. வந்தோடனே இவன் வருவான். எப்போ வயசாகி இவன் வருவான். அந்த பக்கம் நாம் தான் மரத்தை வெட்டிட்டுமே, திரும்பி எப்படி இது துளுத்துதுன்னு. அப்போ மரம் கேட்கும், வாப்பா என் மடியில் உட்காந்துக்கோ அப்படின்னோம். நான் தான் உன்னை எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு உங்கள் இருக்க இந்த அடியில் இருக்கிற கொஞ்சம் வேர் விட்டுட்டு மட்டும்தான் எல்லாத்தையும் வெட்டிவிட்டேன், நீ என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறிய அப்படின்னோம். இல்லைப்பா, அன்பு தான் என்னால் கொடுக்க முடியும், எனக்கு ஏன் கொடுத்த, நீ ஏன் என்கிட்ட வரலன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் கேட்டேன், அந்த குழந்தை எப்படி இருக்கிறான், வெளிநாட்டில் இருந்தால் கூட நல்லா இருக்கிறானா அப்படின்னு இந்த பக்கம் வரவங்க எல்லாரையும் நான் கேட்பேன். யாரும் எனக்கு தெரியாதுவா, அவன் ஒன்றும் இப்போ வரமாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன், எனக்கு உன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியும் நீ இந்த ஊருக்கு வருவ, அப்போ நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை வச்சு தான் நான் இது வரைக்கும் இதில் இருந்தேன். இப்போ என் நம்பிக்கை பழிச்சிடுச்சு. உன் குழந்தைய உன்னை மாதிரி இங்கே இது பண்ண. ஐயா, அது மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் உன் மரத்துக்கோசம் நான் வரணுமா, நான் வரமாட்டேன், நீ எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்துடுறோம். அந்த மரம் என்னாச்சு, இனி அவன் வரமாட்டான், நம்ம எதுக்கு யாருக்கோசம் நம்ம துளுத்து விடணும், எல்லோரும் எல்லாம் கார் பங்களா மாதிரி வச்சுங்கிறாங்க வசதி, என்ன எதிர்பார்த்து யாரும் வரமாட்டாங்கன்னு ஏங்கி அது மரம் பட்டு போயிடுது. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மரம் நல்லா இருக்கிற வரையும் தானே எல்லாமே அந்த பறவைகள் எல்லாத்துக்கும் அது இடம் கொடுத்தது.
ஆனால் யாராவது வந்து என்னை காப்பாற்றலேன்னு அது கேட்கலல்ல. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். பட்டு புடவைன்னா மரத்தை வெட்டினோடனே பறவைகளும் வரலையா? அப்போ எப்படி இது பண்ண முடியும்? அந்த நாள் தான் சொல்கிறேன். நாம் வந்து ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்கணும். நாம் கேட்குறதில்ல. அதே போல் அந்த மரம் அவங்ககிட்ட அன்பு கொடுத்தது. அது இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட அன்பை காட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு நீ தானே பேரன். அப்போ உங்க கூட பேசணும்னு அதுக்கு ஆசையாக இருக்குல்ல. வயசானவங்களுக்கு அப்பா அம்மா தான் வேலைக்கு போயிடுறாங்க, பேச முடியாது. தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். பெரியவங்களே நீங்கள் கூட சொல்கிறேன், பிள்ளையோ மறுபிள்ளையும் சொல்கிறேன், ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாமல் நீங்கள் அவங்கள கொஞ்சம் கவனிச்சுங்க. பின்னால் வந்து உதவும். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அவங்களோட அருமை தெரியாது. வயசான பிறகு தான் அவங்க இல்லையே, அவங்க இருந்தால் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்ற அந்த எண்ணம் வரும். அப்போ வந்து அவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கள்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கன்னா இன்னும் பெரியவங்கள மதிச்சுங்க. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறதை நிறுத்துங்கள். வாழ்க வளமுடன்.